ரசூலுல்லாஹ் கூட இறுதி பேரையில சொன்னாங்கல்ல, இன்ன அம்வாலக்கும் அராலக்கும் அன்ஃபுஸக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. தோழர்களே, உங்களில் ஒவ்வொருவருடைய மானம், உங்கள் ஒவ்வொருவருடைய பொருள், உங்கள் ஒவ்வொருவரின் உயிர் மரியாதைக்குரியது, புனிதம் நிறைந்தது. எப்படிப்பட்ட மரியாதை? மக்கா முகர்ரமாவிற்கு இருக்கிற மரியாதை, துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாளுக்கு இருக்கிற மரியாதை, பெருநாள் நாள்ல அதுக்கு இருக்கிற மரியாதை, துல்ஹஜ் மாதத்திற்கு இருக்கிற மரியாதை. துல்ஹஜ் மாதத்துல போர் செய்யக்கூடாத புனித மாதம் அது. அப்ப துல்ஹஜ் மாதத்தை போல, அதுல இருக்கிற 10ஆம் தினத்தை போல, மக்கா முகர்ரமாவை போல மதிப்பிற்குரியதாக, பேணப்பட வேண்டியதாக, புனிதம் நிறைந்ததாக பிறருடைய மான மரியாதை போற்றப்பட வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். இன்றைக்கு இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான காரியங்கள் வந்ததும் வந்தது, அடுத்தவருடைய மான மரியாதை அப்படி சுரண்டி தீர்க்கப்படுகிறது. ஒரு செகண்ட்ல 1000 பேருக்கு அனுப்புறாங்க மெசேஜ, ஒத்த பட்டன் தான் கிளிக். ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி வந்துச்சான், அவர் அனுப்பினாராம், இவரு ஃபார்வர்ட் பண்ணாராம். போன் பண்ணி கேட்டா, பாய் இப்படி ஒரு மேட்டர் அனுப்பியிருக்கல, என்ன செய்தியார்? நமக்கு வந்துச்சு பாய், அதான் அனுப்பி விட்டோம். வந்தா அனுப்பிடுவியா? நீ உன்னை பத்தி வந்து அனுப்புவியா? உன் அக்கா தங்கச்சி பத்தி அனுப்புவியா? உன் ஜமாத்தை பத்தி வந்து அனுப்புவியா? வெரிஃபை பண்ண வேண்டாமா? சொல்ற செய்தி சரியா தப்பான்னு பார்க்க வேண்டாமா? ஒருத்தரை பத்தி வந்துட்டா, அதுவும் பிடிக்காதவனை பத்தி வந்துட்டா, அடுத்த அமைப்புக்காரனை பத்தி வந்துட்டா, நம்ம மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பல பேர் செய்யறாங்க, நம்ம மக்கள் அதுல விழுந்துடக்கூடாது. நமக்கு என்ன வந்துச்சு? அடுத்த அமைப்புனா அவனை திட்டணுமா? அடுத்த அமைப்புனா அவன் கெட்டவனா இருக்கணுமா? அடுத்த அமைப்புக்காரன் கெட்டது செஞ்சதா ஒரு தகவல் வந்து அது ஊருக்கு பரப்பணுமா? மனுஷன் தானே, அவனுக்கு அதே ரூல் தானே, மறுமையில் அவன் குறித்தும் கேட்கப்படுமே. நீங்கள் எதிர்க்கிற ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு நிர்வாகியோ ஒரு முக்கியஸ்தரோ பாலியல் குற்றச்சாட்டிலே ஈடுபட்டு விட்டார் என்று ஒரு செய்தி கேள்விப்பட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ், ஒரு வாரத்துக்கு மேய வேண்டியது. பார்த்தீர்களா எப்படிப்பட்டவர்களுடைய யோகியதை தெரியுமா தெரியாதா? இதை சொல்லதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அவன் உங்களை அநியாயமா குறை சொன்னான்றதுக்காக வேண்டி பதிலுக்கு சொன்னா அது வேற செய்தி. அல்லது சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு தப்பை செஞ்சா சுட்டி காட்டுனா அது வேற செய்தி. ஒரு தனி மனித தவறை செஞ்சிருக்கிறான், அந்த தவறை நீங்க எடுத்து போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கேட்டா அவன் அனுப்புனான், அதைத்தான் ஃபார்வர்ட் பண்ணுன, அப்படி அனுப்பலாமா மார்க்கத்துல? நபிகளார் சொன்னார்கள், கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திஸ பி குல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்வதற்கு கேட்டதையெல்லாம் சொன்னால் அதுவே போதும். ஒரு செய்தியை சொல்றான், ஏன்பா சொன்ன? எப்படி சொன்ன? அவர் தான் சொன்னாரு, அவர் தான் சொன்னாருன்ற பதில வச்சு ஒரு செய்தியை சொன்னான், அவன் பொய்யங்கிறாங்க சொல்ல. அவர் தான் சொன்னாருங்க பதில் சொல்ற, அவர் சொன்னது சரியா இருந்தா நீ சொல்லணும். அவர் சொன்னது நீ சொல்லு, பிரச்சனை இல்லை. எப்ப சொல்லு? அவர் சொன்னது சரிதான் என்று உறுதி கொண்டதற்கு பிறகு, தெரிந்து கொண்டதற்கு பிறகு, ஊர்ஜிதப்படுத்தியதற்கு பிறகு சொல்லு. நீ ஒரு செய்தியை சொன்னா அது உங்க கருத்தா தான் போகணும். அவன் சொன்னான்றதுக்காண்டி அவன் தலையில தூக்கி அதை அவன் சொல்லிக்குவான், நீ ஏன் சொல்லுத? நீ என்ன உங்களுக்கு புரோக்கரா? அவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நான் அவர் ஏஜென்ட்பா, அவர் என்னெல்லாம் சொல்லாரோ நான் ஊருக்கெல்லாம் பரப்புவேன், சம்பளம் கொடுத்து உங்களை ஆள வச்சிருக்காரா? அவன் சொல்ற கருத்து அவன் சொல்லுவான், நீங்க யாரும் சொல்ல சொன்னா? நீங்க சொல்ற கருத்து உங்க கருத்து நீங்க சொல்லணும், அடுத்தவங்க கருத்தை சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக பொருள். பெரிய ஆச்சரியமா இருக்கிறது, தௌஹீத பேசுற மக்கள் கூட பல நேரங்களில் இதற்கு பலியாயிடுறாங்க. அவதூறு, அடுத்தவங்க பத்தி குறைகளை ஏன் பகிரங்கப்படுத்தணும்? குறையே இருக்கட்டுமே. நபிகளார் சொன்னார்கள், மன் சதர தம்பாஹிஹி சதரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆகிரா. யார் ஒருவன் பிறருடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான். நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைக்க வேண்டாமா? நம்ம எல்லாம் யோக்கியமா? எல்லாரும் தப்பே செய்யலையா? அடுத்தவன் செஞ்ச தப்ப நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேனே, நான் என் வாழ்க்கையில தப்பே பண்ணல, புண்ணிய ஆத்மாவா நானே? நாளைக்கு மறுமையில ஏன் தப்ப எல்லா இடத்துல கேள்விக்கு வருமே. ரப்புல் ஆலமீன் மறைச்சிட்டா எனக்கு இவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்தவன் இந்த தப்ப மறைங்க. அதையே ஃபார்வர்ட் பண்றீங்க, பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு?